ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. பிற்பகல் 3 மணி நிலவரப்படி முக்கிய தொகுதிகளில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு நிலவரங்களை பார்த்து வருகின்றோம். இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் வாக்குப்பதிவுகள் எல்லாம் நிறைவடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. 6 மணிக்கு உள்ளாக வாக்குச்சாவடி மையங்களுக்குள் நிற்கக்கூடிய வாக்காளர்களுக்கு தான் வாக்களிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். எனவே சேப்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரை 67% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. கடந்த முறையை காட்டிலும் பல மடங்கு சேப்பாக்கத்திலே வாக்காளர்களுடைய வாக்குப்பதிவு சதவீதம் உயர்ந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். சென்னையில் இருக்கக்கூடிய நட்சத்திர தொகுதிகளில் ஒன்றான சேப்பாக்கம் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. அதே போன்று வாக்குப்பதிவு அதிகரித்திருக்கின்றது. அண்ணாநகர் சட்டப்பேரவை தொகுதியிலும் கூட வாக்குப்பதிவு கணிசமாக உயர்ந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். சேப்பாக்கம், அண்ணாநகர், வில்லிவாக்கம், பெரம்பூர், திருவிக நகர், கொளத்தூர் உள்ளிட்ட அனைத்து சட்டப்பேரவை தொகுதியிலும் சென்னையிலே கடந்த முறை ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகளை 3 மணி அளவிலேயே முறியடித்து ஒரு புதிய சாதனையை படைத்திருக்கின்றது சென்னை மாவட்ட தொகுதிகள் என்று அர்த்தம் கொள்ளும் விதமாகத்தான் வாக்குப்பதிவு முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று மாவட்டங்களாக பார்க்கும் பொழுதும் கூட மேற்கு மாவட்டங்களிலே காலை முதலே வாக்குப்பதிவு அதிகரித்து காணப்படுகின்றது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே மேற்கு மாவட்டங்களிலே கணிசமான அளவு வாக்காளர்களுடைய அந்த நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களிக்கக்கூடிய தன்மை இருந்தது. எனவே வாக்குப்பதிவு சதவீதம் தொடர்ச்சியாக உயர்ந்த வண்ணமாக இருக்கின்றது. திண்டுக்கல் மாவட்டத்திலே 74%, ஈரோடு மாவட்டத்திலே 75% என்ற அடிப்படையில் வாக்குகளுடைய சதவீதம் அதிகரித்து காணப்படுகின்றது. சென்னையை பொறுத்தவரை விருகம்பாக்கம் உள்ளிட்ட சட்டப்பேரவை தொகுதியில் எல்லாம் 70% மேலாக வாக்கு எண்ணிக்கை, அதாவது வாக்குப்பதிவு இருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. எனவே பல மாவட்டங்களிலும் இந்த வாக்குகள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. அதே நேரம் ஒட்டுமொத்தமாக பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகளும் கூட கிட்டத்தட்ட ஒரு 65% அளவு உயர்ந்திருக்கின்றது. கடந்த முறை இதே நேரத்திற்கு, அதாவது 3 மணி நிலவரம் பதிவான பொழுது மொத்தமாக ஒரு 3,35,000 வாக்காளர்கள் வரை பதிவு செய்திருந்தார்கள் தங்களுடைய வாக்கை. இந்த முறை அந்த கணக்கை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஏறக்குறைய ஒரு 4 கோடி வாக்காளர்கள், கடந்த முறை 3,35,00,000 இருந்தது, இந்த முறை 4 கோடியை கடந்திருக்கின்றது 3 மணி அளவிலேயே. எனவே கிட்டத்தட்ட ஒரு 65-70 லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த வாக்குச்சாவடிகளுக்கு செல்லக்கூடிய வாக்காளர்கள் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் கூட 12 விதமான ஆவணங்களை காட்டி தங்களுடைய வாக்குரிமையை நிரூபித்து வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கின்றது. குடும்பமாக பலரும் வருகை தந்து தங்களுடைய வாக்கை செலுத்தி வருகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இளம் வாக்காளர்கள் ஆர்வத்தோடு வந்து அவர்களும் வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வயதில் மூத்தவர்கள் அவர்களும் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 1000 கோடிக்கு மேலே மதிப்புடைய ரொக்க பணங்களும் அதே போன்று பரிசு பொருள்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக நேற்று தலைமை தேர்தல் அதிகாரி ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். பல்வேறு தொகுதிகளில் பணப்பட்டுவாடா இருப்பதாக அரசியல் கட்சியினர் புகார்களை தெரிவித்திருந்தார்கள். அதே போன்று முறையாக மக்கள் வாக்களிப்பதற்காக சொந்த ஊர் சென்றடைய முடியவில்லை என்கின்ற ஒரு கருத்தையும் கூட தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து கட்சியினர் முறையிட்டிருந்தார்கள். என்றாலும் கூட தமிழகத்தில் அமைதியாக வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். தலைநகரமான சென்னையிலும் கூட, குறிப்பாக வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய திருவிக நகர் சட்டப்பேரவை தொகுதி, ஆர்கே நகர் தொகுதி, பெரம்பூர், கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிகள் என்று அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் அமைதியான முறையிலே வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வரக்கூடிய வாக்காளர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் நிறைய உதவிகளை செய்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிந்தது. அதே போன்று குடிநீர் உள்ளிட்ட பொருட்களும் முறையாக ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டிருந்தது. எனவே வெயிலினுடைய தாக்கத்திலிருந்து வாக்காளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு மயங்கி விழுந்துவிடக் கூடாது என்பதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருந்தார்கள். மேலும் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையிலே 4 கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கட்டுப்பாட்டு அறைகள் மூலமாக ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் வாக்குகள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த ஒரு வாக்குச்சாவடியை வேண்டுமானாலும் சென்னையில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் உடனடியாக நொடிப்பொழுது தாமதமின்றி எடுத்து பார்க்க முடியும். அந்த தொகுதியில், அந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, வாக்காளர்கள் முகவர்களுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கின்றது, அரசு ஊழியர்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்கின்றது என்பது உட்பட அனைத்தையும் அவர்கள் இங்கிருந்து ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.